பார்த்தீங்கன்னா வெத்தலைவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம். இந்த வெத்தலைவள்ளியில் நிறைய வகைகள் இருக்கு. கிட்டத்தட்ட 40-50 ரகங்கள் இருக்கு. நம்ம ஒரு 10-15 ரகங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கோம். இது ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு தனித்துவமான சுவையோ இல்லை வளர்ப்பு தன்மையோ உடையது. இந்த கிழங்கு எப்படி சொல்லுவாங்கன்னா, இது நம்மள போட்டோ பிடிக்கும், அது விதைக்கிறப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா ஒரு கை அமைப்பு மாதிரி இருக்கும், விரல் இருக்கிற மாதிரி. இது நம்ம எப்படி நடுறோமோ அந்த விதத்தில் இது வளரும். நம்ம ஒரு வேளை கையில வச்சு குனிஞ்சு நடுறோமா இல்லை உட்காந்து நடுறோமோ அந்த அமைப்பு அதுவே உருவாக்கும் அப்படின்னு சொல்லி கிராமங்களை சொல்லுவாங்க. இது போட்டோ பிடிக்கிற கிழங்கு அப்படின்னு இருக்கு. அது ஒவ்வொன்றும் விளறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு இப்போ யானைப்பாதை கிழங்கு இல்லை புளிப்பாதை கிழங்குன்னு சொல்லுவாங்க. அந்த கால் அச்சு மாதிரியே வரும். இப்போ இதுக்கான ஒரு தன்பு. அது மாதிரி உண்டை காய்ச்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரவுண்ட் ரவுண்டாக தான் வரும். இது நீளமா வரவே வராது. இந்த டைப் வரும். இது மாதிரி கிழங்குல பார்த்தீங்கன்னா இந்த தோல் அமைப்பு வந்து ஒன்று வந்து வெள்ளையா இருக்கும், மஞ்சளா இருக்கும், பச்சையா இருக்கக்கூடியது, சிவப்பா இருக்கக்கூடியது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா பர்பிளா இருக்கும். இந்த கிழங்கு பாருங்க, டார்க் பர்பிள் இருக்கும். இது எல்லாமே ஒவ்வொன்று. இது வந்து ராசவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு, வளர்ப்பு இயல்புகள், சுவையுமே தனித்துவமா இருக்கும். இது எல்லாமே நம்ம பாதுகாத்துட்டு இருக்கோம். அந்த விதை கிழங்குகள் கொடுக்குறோம், இதை மக்களுக்கு தெரியப்படுத்திட்டு இருக்கோம். இந்த ஆரோக்கிய விதத்தினால இது நம்ம எல்லாம் வச்சிருக்கோம். இந்த விதை கிழங்கு வேணா நீங்க வாங்கிக்கலாம்.